வணக்கம் 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 12th மக்களே. உங்களுக்காக 12th பயோபாட்னியில் இருக்க இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நிறைய வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ண என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறைய வீடியோஸ் எடுத்து நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களும் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th பயோபாட்னியில் ஓவராலாக எல்லா லெசன்ஸ்லேயும் வந்து இருக்க 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் வித் சூட்டபிள் டயக்ராம். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. ஓவிலோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதில் சூட்டபிள் டயக்ராம் வந்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் பார்ட்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா சாரி வித் சூட்டபிள் டயக்ராம் தான் பார்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிவ் என் கான்சைஸ் அக்கௌண்ட் ஆன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆங்கியோஸ்போர்ம் பிளான்ட். ஓகேங்களா? தகுந்த படத்துடன் சூழலின் அமைப்பை விவரி. ஓகே, நான் தமிழ் மீடியத்தில் இருக்கிறத படிக்கல, நான் மன்னிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிவ் ஏ கான்சைஸ் அக்கௌண்ட் ஆன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆங்கியோஸ்போர்ம் பிளான்ட். ஓகேங்களா? மூடுவிதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதலை நிகழ்வுள்ள படிநிலைகளை சுருக்கமாக தொகுப்பை தருக. ஓகேங்களா? இது வந்து கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிவ் என் டீடைல்ட் அக்கௌண்ட் ஆன் பார்த்னோகார்பி ஆட் நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதன் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பு வரைக. ஓகேங்களா? இது வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். நுண்வித்து உருவாக்குதலின் படிநிலையை விவாதி. ஓகேங்களா? இது வந்து ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எனுமரேட் தி கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் 6வது கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து இவ்வளோ 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் எல்லாம் படிச்சு தான் ஆகணும். இதை ஒமிட் பண்ணிடவே கூடாது. ஓகேங்களா? பூச்சி மகரந்த செயற்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஓவில். அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்குறாங்க. சூழின் வகைகளை விவரி. ஓகேங்களா? நான் ஆகிறேன் ஒரு 2 செகண்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டப்புன்னு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போவோம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதே ஃபர்ஸ்ட் லெசன் தான். வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். ஓகேங்களா? கருவுரின் திசை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. ஓகேங்களா? இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது. நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா டாமினன்ஸ் இன் மோனோ ஹைபிரிட். செகண்ட் லெசன் போயாச்சு. எக்ஸ்பிளைன் த லா டாமினன்ஸ் இன் மோனோ ஹைபிரிட். ஓகேங்களா? ஒரு பண்பு கலப்பை அடிப்படையில் ஒரு ஓங்குத்தன்மை விதியை விளக்குக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் டயஹைபிரிட் காஸ். செகண்ட் லெசன் தான் இதுவும். இரு பண்பு சோதனை கலப்பு பற்றி விவரிக்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் என்னன்னா அதை பற்றி எழுதிட்டு அந்த சாப்டர் போர்டு போட்டுட்டு அதோட ரேஷியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக எழுதும். ஓகேங்களா? எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு அது எழுதும்போது. அது இல்லாமல் அதை பார்த்தோன்னே மார்க் கொடுத்துருவோம். ஓகே, அந்த கண்டென்ட் எதையுமே அவங்க பேராகிராஃபை போயிட்டு பூந்துலாம் தேட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் அப்படியே லைனாக ரிலாக்ஸ் ஆச்சாமல் லைனாக போட்டு எழுதி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே டப்பு டிக் பண்ணி மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் லெசன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டடி எத்தனை எக்ஸாம்பிள். ஓகேங்களா? டாமினன்ட் எபிஸ்டடிஸ் அதோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. இதுவும் செகண்ட் லெசன் தான். ஓங்கு மறுதலை எடுத்து காட்டணும்னு விளக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸோட டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து முழுப்பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மையை வேறுபடுத்தும் ஓங்குத்தன்மை. நெக்ஸ்ட் வந்து பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பசுங்கணிக மரபு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் கொணர்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுவும் செகண்ட் லெசன் தான். முழுமையற்ற ஓங்குத்தன்மை விளக்குக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். தேர்ட் லெசன் போயாச்சு. பாருங்க, செகண்ட் லெசன்லையும் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசனையும் ஒமிட் பண்ணிடவே கூடாது 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். முறுக்கேற்ற செயல்முறை விளக்குக. ஓகேங்களா? இதுதான் வந்து அதோட தமிழ். இது ஓகேங்களா? ஹைட் ஆகிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கீழே இதுவாங்க எதுவும் இருக்குது, இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா
அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் மேன் மேட் செரல் ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு கிராஸ். ஓகேங்களா, மேன் மேட் செரல்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஓகேங்களா, மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. அது எப்படி உருவாகுது அப்படின்றது தேர்ட் லெசன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜீன் மேப்பிங் ஒரு கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதோட யூசஸோட கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். இந்த யூசஸ்ன்னு தனியாக ஜீன் மேப்பிங் யூசஸ்ன்னு தனியாக வந்து 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஓகேங்களா, மரபணு வரைபடம் என்றால் என்ன, இதன் பயன்களை எழுதுக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹவ் இஸ் செக்ஸ் டிட்டர்மைன் இன் மோனோஸ்பீசியஸ் பிளான்ட் ரைட் த ஜீன் இன்வால்வ்ட் இன் இட். ஓகேங்களா, உருப்பால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, அதில் பங்கு பெறும் மரபணுகளை எழுதுக. ஓகேங்களா, இது வந்து அதர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒருபால் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹவ் இஸ் நிக்கோட்டினா எக்ஸ்பிட் செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி எக்ஸ்பிளைன் இட்ஸ் மெக்கானிசம்ஸ். ஓகேங்களா, நிக்கோட்டினாயின் தாவரத்தில் தன் மண்டலாடுதல் விவரி. ஓகேங்களா, இதையும் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சைடில் இருக்கிற மெக்கானிசம்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போவோம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பல்கூட்டு 90 கொஸ்டின் இங்கிலீஷில் இல்லை போல, சாரி மன்னிச்சுங்க. பல்கூட்டு அலில்கள் என்றால் என்ன, அதாவது மல்டிபிள் அலில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பல்கூட்டு அலில்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள். ஓகேங்களா, மல்டிபிள் அலில்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இங்கிலீஷில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் அலில்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்பாட்டை குறிப்பிடுக. ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸ்னா வந்து யூசஸ். ஓகேங்களா, அதோட பயன்பாட்டை குறிப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். பல்வேறு வகை ஒற்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடுக. 21st கொஸ்டின், 4th லெசன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பயோரெமிடியேஷன், கிவ் an எக்ஸாம்பிள். பயோரெமிடியேஷன்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து வாட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், மென்ஷன் த டைப் வித் ரோல் இன் பயோடெக்னாலஜி. அதாவது உயிர் தொழில்நுட்பவியல் அதன் பங்கை குறிப்பிடுக. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் சொல்றேன்னா, ரைட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட். அதாவது மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை நன்மைகளை மற்றும் அபாயங்களை யாவை. ஓகேங்களா, மரபணுவால மாற்றப்பட்ட ஃபுட்ஸோட அதோட நன்மைகள் என்ன, அதோட அபாயங்கள் என்ன சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேங்களா, அதோட பெனிஃபிட்ஸும் இருக்கு, ரிஸ்க்கும் என்ன சொல்லிட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் RNA ஆர் DNA டெக்னாலஜி. ஓகேங்களா, RDNA டெக்னாலஜி தமிழுக்கு இருக்கு பாருங்க, மறுக்கூட்டிணைவு DNA தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். ஓகேங்களா, இதே வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்புறேன். நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் BT காட்டன். BT காட்டனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் 6th லெசன், மேபி 6th லெசன் 7th லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். BT காட்டன் பருத்தியின் நன்மை மற்றும் தீமைகளை விவரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் யாவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 28th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து செயற்கை விதைகள் மற்றும் அதன் நன்மைகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எனுமரேட் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ். ஜீரோஃபைட்ஸ்னால இந்த தரையில் இது பண்ணுற பிளான்ஸ். ஓகேங்களா, அதோட இது கேட்டிருக்காங்க, அடாப்டேஷன் கேட்டிருக்காங்க. வறண்ட நீர்த்தாவரங்கள் வகைகளின் அதன் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதாவது தண்ணியே வறட்சியாக இருக்கிற இடத்துல வளர்ற அதோட அடாப்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், வறட்சியாக இருக்கிற வளர்ற இடத்துல வளர்ற ஒரு தாவரத்தோட அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும் அப்படின்றதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். விதை பருவுதலின் நன்மைகள் யாவை. ஓகேங்களா, 30th கொஸ்டின். 31st கொஸ்டின் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வாட் இஸ் சாயில் ப்ரொஃபைல், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் சாயில் ஹாரிசான்ஸ். ஓகேங்களா, இது வந்து மண் அடுக்கமைவு என்றால் என்ன, மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஹைட்ரோஃபைட்ஸ் நீர்த்தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ஓகேங்களா, இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 33 கொஸ்டின் என்னன்னா, லிஸ்ட் அவுட் எனி 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ். ஹாலோஃபைட்ஸோட 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உவர் சதுப்பு நிலத்தாவரங்கள் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாராசிட்டம் வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகளை பற்றி தொகுத்து எழுதுக. ஓகேங்களா, அடுத்தது general human activities are against to the ecosystem. Versus you as a student, how will you help to protect the ecosystem? ஓகேங்களா, இது புக் பேக் கொஸ்டின். 22nd கொஸ்டின். ஓகேங்களா, பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது.
ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுக்க நம்புறேன். எதனா பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் போயிடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க. ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்சஷன். ஓகேங்களா, தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிக்னிஃபிகன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை இப்போ எங்கள் இடத்துல படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். 11th பசங்க தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதான் சொல்கிறேன். சொன்னா பாருங்க, இந்த சிக்னிஃபிகன்ஸ் வார்த்தை எங்கள் இடத்துல படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம், சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி. ஓகேங்களா, 8th lesson, 7th lesson. ஓகேங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன். பிரைமரி சக்சஷன் என்னது, செகண்டரி சக்சஷன் நான் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஓகே, 7th lesson இது 7th lesson தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னது. ஓகேங்களா, வெப்ப இயக்கவியலின் விதிகளை விளக்குக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ஓகே, எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ்னா அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. சூழல் பிரமிட் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சஜஸ்ட் ஏ சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அட்வான்டேஜஸ். புக் பேக் 18th கொஸ்டின் இது. நீர் பற்றாக்குறையை தீர்வு ஆலோசித்து அதன் நன்மைகளை விவரிக்கவும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட்ரி. 8th lesson, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் லெசன் இது. ஸோ அதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃபாரஸ்டேஷன்னா என்ன, அதாவது விளைவுகள் யாவை மற்றும் வேளாண் காடுகளை வளர்ப்பினை நன்மைகள் யாவை. அதாவது மீண்டும் காடுகள் உருவாக்குதல் ஏற்படும் விளைவுகள். ஓகேங்களா, மறுபடியும் காடு உருவாக்குறதுனால ஏற்படும் விளைவுகள், வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள் யாவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் அசஸ்மெண்ட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிகேஷன். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மற்றும் அதன் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 44th கொஸ்டின் வந்து ரைட் த குளோபல் வார்மிங் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். இதுவும் 8th lesson தான். அதாவது புவி வெப்பமயமாதல் தாவரமாதலால் தாவரங்களில் ஏற்படும் விளைவுகள். அதாவது பூமி ஹீட் ஆகிறதுனால பிளான்ட்ஸுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். 9th lesson, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் வரைக்கும் கலப்புறத்து முறையின் பல்வேறு வகைகளை எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹெட்டரோசிஸ் ஆர் ஹைபிரிட் விகார். இதுனா கலப்பு வீரியம் குறிப்பு வரைக, கலப்பின் வீரிய குறிப்பு வரைக, கலப்பின வீரிய குறிப்பு வரைக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங். ஓகேங்களா, அதாவது புது பயிர் பெருக்க புதிய பண்புக்கூறுகளை உருவாக்க புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. 48 கொஸ்டின்னா வாட் ஆர் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ், ஆட் ஏ நோட் ஆன் மரிஜூனா அண்ட் ஓபிஎம். புலருருவமாற்ற மருந்துகள் என்றால் என்ன. ஓகேங்களா, அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றிய குறிப்பு வரைக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அன் ஆர்கானிக் பெஸ்டிசைட் ஃபார் யுவர் ஹோம் கார்டன் வித் த வெஜிடபிள் அவைலபிள் ஃப்ரம் யுவர் கிச்சன். இதுவும் 9th lesson தான். அதாவது வீட்டு தோற்றத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டிலுள் காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாயின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எனுமரேட் த யூசஸ் ஆஃப் டர்மரிக். டர்மரிக்னா லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் படம் லெசன். மஞ்சளின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. அடுத்தது வாட் ஆர் த கிங் ஆஃப் பீசஸ் அண்ட் குயின் ஆஃப் பீசஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் தர் அண்ட் தர் யூசஸ். ஓகேங்களா, கிங் ஆஃப் பீசஸ் குயின் ஆஃப் பீசஸோட எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காங்க. நறுமணப் பொருட்களின் அரசி யாவை, அவற்றை விளக்கி அவற்றின் பண்புகளை விளக்குக, பயன்களை விளக்குக. வாட் இஸ் டிஎஸ்எம், ஹவு டஸ் இட் கிளாசிஃபை அண்ட் வாட் டஸ் இட் ஃபோக்கஸ் ஆன். பாரம்பரிய மருத்துவ முறைகளை என்றால் என்ன, அதை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, அவற்றின் நோக்கங்களை யாவை. ஓகேங்களா, இது வந்து இந்த 52 கொஸ்டின் வந்து பயோபாட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக படிங்க, எங்கேயும் படிக்காமல் எக்ஸாம் போயிடாது. ஓகேங்களா, அப்படி ஆல்ரெடி படிச்சிருந்தேன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, இந்த லிஸ்ட்டில் உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை நம்ம இதுக்கப்புறம் தான் படிக்கணும்னா கொஞ்சம் இல்லாத கொஸ்டின், படிக்காத கொஸ்டின்ஸில் அதை படிச்சிருங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணினா நான் உங்களுக்கு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.